உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016 அதிபராகிறார் ட்ரம்ப். ட்ரம்புக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிக பிரகாசமாயிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 270 அதிபராவதற்கு போதுமான மெஜாரிட்டி. ஆனால் 278க்கு மேலான எலக்ட்ரல் காலேஜோட அந்த வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. மேலும் 2 மாகாணங்கள், அரிசோனா, மிச்சிகன் மாதிரியான மாகாணங்களில் தொடர்ச்சியாக அவர் முன்னிலையில் இருக்கிறது. அங்கிருந்தும் இன்னும் ஒரு 26 எலக்ட்ரல் காலேஜ் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப இது ஒரு மிக பெரும்பான்மையான வாக்குகளோடு அவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. வெள்ளை மாளிகையில் குடிபெயரப்போகும் அடுத்த மனிதர், அடுத்த குடும்பம் என்பது ட்ரம்பின் குடும்பம் அப்படிங்கிறது ஏறத்தாழ முடிவே ஆகி இருக்கிறது. உலகத் தலைவர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்கிறார்கள். பலரும், அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறாங்க. இந்த சூழலில் பழையதை நினைத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் கடந்து வந்த பாதையில் ரொம்ப முக்கியமான இடம் கன்வென்ஷன். கிளீவ்லேண்டில் குடியரசுக் கட்சியினுடைய அந்த கன்வென்ஷனில் அதிகாரப்பூர்வமாக குடியரசுக் கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக ட்ரம்ப் அறிவிக்கப்படுறார். அப்போ அவருடைய உரை என்பது மிக முக்கியமான உரையாக கருதப்படுகிறது. அவர் தெரிவித்திருந்த இது போன்ற கருத்துக்கள், மீண்டும் அமெரிக்கா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பாதுகாப்பான ஒரு நாடாக உருவாக வேண்டும், இருக்க வேண்டும். அதற்கு நான் நிச்சயம் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன், நாம் நிச்சயம் அதற்காக உழைப்போம் அப்படிங்கிற அவருடைய அந்த பேச்சு என்பது மிகப்பெரிய அளவில் அமெரிக்க மக்களை ஈர்த்திருக்கிறதுன்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ரிசல்ட் அதை தான் நிரூபிக்குது. இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு இன்றைக்கி அவருடைய வெற்றி, அவருக்கு இவ்வளவு தூரம் வாக்குகள் கிடைத்திருப்பதெல்லாம் குறித்து பேசுவதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து பேராசிரியர் சம்பந்தமூர்த்தி நம்மிடையே இணைகிறார். வணக்கம் ஐயா, உங்களோட இணைவதில் மகிழ்ச்சி. ஒரு அதிகாலை நேரத்தில் எங்களோட இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த பொழுது விடிதல் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் ஒரு அதிபராக விடிஞ்சிருக்கு. எப்படி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சூழல்? இங்கே இது யாருமே எதிர்பார்க்காத வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று வரைக்கும் எல்லா இதுவும் ஊடகங்கள் எல்லாமே கணிப்பு சொன்னதில் ஹில்லாரி தான் வின் பண்ணுவாங்க, ஹில்லாரி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப்புக்கு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும், பட் இப்படி ஒரு வரலாறு காணாத வெற்றி அவருக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி தான் எல்லாருக்கும். அதனால் எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இன்றைக்கி பார்க்குறாங்க இந்த விஷயத்தை. சம்பந்தம் சார், வழக்கமாக ப்ளூ பெல்ட்டில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் எப்பயுமே டெமோக்ராட்ஸுக்கு தான் கிடைக்கும், இந்த வடபகுதியில் இருக்கக்கூடிய மாகாணங்கள். ஆனால் இந்த முறை பென்சில்வேனியா உள்ளிட்ட ரொம்ப முக்கியமான டெமோக்ராட்ஸோட கோட்டைன்னு கருதப்படுற மாகாணங்கள் கூட ட்ரம்புக்கு ஆதரவாக மாறி இருக்கே. ஆமாம், அதாவது முக்கியமான தோல்வின்னு பார்த்தீங்கன்னா அதில் 4 இது: பென்சில்வேனியா, மின்னசோட்டா, நியூ ஹாம்ஷயர், மிஷிகன் மாதிரி 4 மாநிலங்கள் எப்போவுமே டெமோக்ராட்டுக்கு ஓட்டு போடுற மாநிலங்கள் தான். லாஸ்ட் 30 வருஷம் 40 வருஷமாக அவங்க ஹிலாரியோட டெமோக்ராட்டிக் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த எல்லா மாநிலங்களுமே ரிப்பப்ளிகனுக்கு ஓட்டு போட்டாங்க. அது ஒரு நிறைய வருஷங்களாக டெமோக்ராட் கட்சியோட அவங்களோட பாலிசிஸ், அவங்களோட இதெல்லாம் கடைநிலை ஊழியர்கள் மற்றும் இதில் வேலை பார்க்குற ஒரு ரூரல் அமெரிக்காவில், ஒரு கிராமங்களில் இருக்கிற அமெரிக்கர்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படிங்கிற இது எல்லார் மனசுலையும் இருந்தது ரொம்ப வருஷங்களாக. அதோட தாக்கம் தான் இந்த எலெக்ஷனில் ரிப்பப்ளிகன் கட்சிக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வெற்றியை ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய வெற்றியாக பார்க்கலாமா, இல்லை ட்ரம்ப்போட வெற்றியாக பார்க்கலாமா? ஏன்னா ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய தலைவர்கள், முன்னாள் ஆளுநர்கள், தற்போதைய ஆளுநர்கள் கூட ட்ரம்ப்புக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. நாங்களே ஹிலாரிக்கு தான் வாக்களிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிச்சிருக்கிறப்ப இந்த வெற்றியை குடியரசுக் கட்சியோட வெற்றியாக பார்க்கலாமா அல்லது ட்ரம்ப்போட வெற்றியாக பார்க்கலாமா? 2 முக்கியமான விஷயம் எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று குடியரசுக் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி இது. ஏன்னா ட்ரம்ப்போட பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆன வெற்றி மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய வெற்றிகளும், அதாவது இந்த ஹவுஸ், செனட்டுக்குள்ள எல்லா வெற்றிகளும் எல்லாமே இங்கே 3 இது இருக்குது இல்லையா, பிரசிடெண்ட் ஒன்று, ஹவுஸ், அப்புறம் செனட். இந்த 3லுமே ரிப்பப்ளிகன் கட்சி மகத்தான வெற்றி இன்னைக்கு. அதனால் இது ஒரு ஆளோட வெற்றியோட மட்டும் சொல்ல முடியாது. அதோடு இல்லாமல் ட்ரம்ப்போட வெற்றிங்கிறத விட ஹிலாரிக்கு எதிரான ஓட்டுகளும் இந்த தடவை நிறைய இருந்தது. அதனால் ஹிலாரிக்கு எதிரான ஓட்டுகளும் இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட கடைநிலை இவர்கள் எல்லாரும் போட்ட ஓட்டுகள் எல்லாம் சேர்ந்து தான் ரிப்பப்ளிகன் கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றியாக கிடைச்சிருக்குது.
ஹிலாரிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறீங்க. ஹிலாரியை விட ட்ரம்ப் தான் அதிகமான சர்ச்சைகளில் சிக்கி இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. கருத்து கணிப்புகளோட முடிவுகள்லாம் ஹிலாரி எங்கேயோ இருந்தாங்க. அவங்க தான் 50% வாக்குகள் 46% வாக்குகள்லாம் பெறுவாங்க, வெற்றி எளிதாக பெறுவாங்க. இவர் ஒரு 32% 36% வாக்குகள் தான் இருப்பார், இவருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து முழுமையாக தோற்க போவது போல, ஹிலாரி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவது போல கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது. நிறைய பிரச்சாரங்களினுடைய பிரதிபலிப்புகள், அந்த பிரசிடென்சியல் டிபேட்டோட பிரதிபலிப்புகள் எல்லாம் கூட அதை உறுதி செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் இப்போ வந்து அந்த முடிவுகள், அந்த கணிப்புகளுக்கெல்லாம் நேருக்கு மாறான வேறு ஒரு விதமான முடிவு கிடைத்திருக்கிறத எப்படி பார்க்கலாம்? ஹிலாரிக்கு வந்து 2 பேருமே இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் கேம்பெயின் சைக்கிள்லையுமே 2 பேருக்கும் நிறைய எதிரான மனநிலை தான் மக்கள் மனசில் இருந்தது. ஹிலாரியை பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க, ட்ரம்ப்பை பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட ஓட் பேங்க், இந்த நம்ம மேலே குறிப்பிட்ட அந்த பென்சில்வேனியா, மினசோட்டா, நியூ ஹாம்ஷயர், மிஷிகன், இந்த மாதிரி இருக்கிற ஓட் பேங்க் வந்து ஹிலாரியை கண்டிப்பாக கொண்டு வந்துருங்கிறது தான் எல்லா கருத்து கணிப்புலையும் வந்தது. பட் ஆனால் பெரிய அடி எதுங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. அப்படின்னா கீழ்மட்டத்தில் கிராமங்களில் இருக்கிற ஒயிட் காலர் அமெரிக்கன் வந்து எங்கே ஓட்டு போட போகிறாங்கங்கிறது நிறைய பேரால் கணிக்கவே முடியல. அவங்க நினச்சாங்க அதில் டெமோக்ராட்டாக இருக்கிறவங்க டெமோக்ராட்டுக்கு போடுவாங்க, ரிப்பப்ளிக்கனாக இருக்கிறவங்க ரிப்பப்ளிக்கனுக்கு போடுவாங்கன்னு நினச்சாங்க. பட் ஆனால் என்ன இந்த முடிவுகள் சொல்லுதுன்னா, அந்த ஒயிட் காலர் அமெரிக்கன் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க டெமோக்ராட்டாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் அந்த கட்சியோட பாலிசியோட, அந்த கட்சியோட ஃபினான்ஷியல் ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி ரொம்ப மனசு உடஞ்சி ரிப்பப்ளிக்கனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதிலேருந்து தெளிவாகுது. அதனால் வந்து அந்த கிராமப்புறங்களில் மக்கள் மனநிலையில் என்ன இருந்தது அப்படிங்கிறத எந்த கட்சியுமே சரியாக கணிக்கலை அப்படிங்கிறது தான் இதில் தெரிய வருது. ஒரு 2011ஆம் ஆண்டு ஒயிட் ஹவுஸில் ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது, ஒரு நைட் பார்ட்டி. அதில் அதிபர் ஒபாமா அப்போ பேசும் பொழுது அங்கு நிறைய தொழிலதிபர்கள், நிறைய விருந்தினர்கள் இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். அந்த மக்கள் அனைவரும் சிரிக்கிறாங்க. அதை தாண்டி அவர் அதிபரானால் இந்த வெள்ளை மாளிகையினுடைய பெயர் வேறு மாதிரியாக மாறி இருக்கும், ட்ரம்ப் த ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு பேரை மாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போது சின்னதாக புன்முறுவல் பூத்துக்கிட்டு இருந்த அந்த தொழிலதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கி நிஜமாலுமே அந்த மாளிகைக்குள்ளே குடிபெயர இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல், ஒரு மிகப்பெரிய மாற்றமே நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். அமெரிக்க மக்களினுடைய எண்ணம் இதில் வெளிப்பட்டிருக்கா கேட்கலாம். பேராசிரியர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அமெரிக்க மக்களுடைய எண்ணமாக இருக்கா? ஏன் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது? ஏன்னா நிறைய பேர்த்திட்ட கேட்கும் பொழுது 2 பேர் மேலேயும் சர்ச்சைகள் இருக்குது. இதில் யார் குட் ஈவில், யார் வந்து லெசர் தன் குட் ஈவில் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்குறோம். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது அதில் ட்ரம்ப் எப்படி முன்னிலை வகிக்கிறார்? ட்ரம்ப் மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்தது உண்மை. எல்லாரும் வந்து அவரை பற்றி நிறைய நெகட்டிவ் கருத்துக்கள் தான் அங்கே வந்தது ஒழிய பாசிட்டிவ் கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட், வந்து பல $1 பில்லியன் ஏர்ன் பண்ணவர் அப்படின்னு இருந்தாலும் அவர் மேலே நிறைய சர்ச்சைகள் தான் இருந்தது. அதுவும் அவர் வந்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கினதுக்கப்புறம் எல்லாரும் அவர் மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் சும்மா இருக்கல, நிறைய கருத்துக்கள் வந்து சர்ச்சை உண்டாக்கக்கூடிய கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் அதெல்லாம் விட வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற டெய்லி உழைக்கிற அமெரிக்க மக்களுக்கு எந்த விதமான ஒரு ஃப்யூச்சரை பற்றிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட கட்சிகளோட 8 வருஷ ஆட்சி காலம் கொடுக்கல. அவங்க எல்லாரும் வந்து அவங்களோட பணவரத்தோ, அவங்களோட விவசாயமோ, அவங்களோட சின்ன சின்ன பிஸ்னஸோ எது பண்ணுறதுலையுமே வந்து எல்லாரும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இது நம்மளோட அமெரிக்கா இல்லை. நம்ம பழைய அமெரிக்கா, எப்படி அமெரிக்கா உலகத்தில் ஒரு பெரிய நாடாக இத்தனை வருஷம் இருந்ததோ அதை நம்ம திரும்ப பெறணும் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேர்கிட்ட இருந்தது. அந்த மனநிலை தான் ட்ரம்புக்கு ஒரு பெரிய வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதை ஆனால் வந்து நிறைய பேர் கணிக்காமல் விட்டுட்டாங்க. எல்லாரும் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சாங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியை கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ட்ரம்ப்பு, ஹிலாரி 2 பேர் மேலேயும் இருக்கிற சர்ச்சைகள் இருந்தாலும் மக்களோட மனநிலை தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் ஐயா. அமெரிக்க அதிபர் தேர்தலில் மாகாணங்கள் வாரியாக யார் அதிகமான இடங்களை பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மாகாணங்கள் அளவில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 278க்கும் அதிகமான இடங்களை, அதாவது ஏறத்தாழ பாதிக்கும் மேலான மாகாணங்களை ட்ரம்ப் கைப்பற்றிருக்கிற ஒரு சூழலை பார்க்க முடியுது. அதே போல் வழக்கமாக டெமோக்ராட்டோட கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த மேற்கு கரை பகுதிகள், கலிஃபோர்னியா உள்ளிட்ட அந்த பகுதிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து டெமோக்ராட்ஸே அவங்க கைப்பற்றிருக்காங்க. இந்த
மேற்கு கரை பகுதி மற்றும் இந்த கிழக்கு கரை பகுதிகளை எல்லாம் அவங்களே கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. அதை தாண்டி டெக்சாஸ் மாதிரியான குடியரசுக் கட்சியினுடைய கோட்டை தொடர்ந்து அவங்கக்கிட்டே இருக்குது. அலாஸ்காவும் இந்த முறை வந்திருக்கு. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான மாகாணங்களாக ஓஹையோ, ஃப்ளோரிடா இந்த மாதிரியான மாகாணங்கள் இது ஸ்விங் ஸ்டேட்டாக இருந்துச்சு. யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் இது வந்து ரிப்பப்ளிகன்ஸ் வென்றதன் மூலமாக, ட்ரம்ப்புக்கு கிடைச்சதன் மூலமாக ட்ரம்ப் இன்னைக்கு லீடில் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. நிறைய இடங்கள் அலபாமா, அலாஸ்கா, அரிசோனா உள்ளிட்ட மாகாணங்கள் எல்லாம் தொடர்ந்து ட்ரம்ப் லீடில் இருக்கிறாரு. கலிஃபோர்னியா, கொலராடோ, கனெக்டிகட், டெல்வார் மாதிரியான மாகாணங்களில் ஹிலாரி வந்து அவங்க வெற்றி முகமாக இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பகுதிகளெல்லாம் தொடர்ச்சியாக அந்த பகுதி அப்படிங்கிறது டெமோக்ராட்டோட பகுதிகள் தான். ஆனால் அதை தாண்டி இந்த முறை டெமோக்ராட்டோட இடங்கள் நிறைய வந்து ட்ரம்ப் கிடைச்சிருக்க மூலமாக, ட்ரம்ப் அவங்க கைப்பற்றினதன் மூலமாக ட்ரம்ப் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லீடில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா, இந்த வெற்றி வந்து இது இது பல்வேறு அதிர்ச்சிகளை தருது. குறிப்பாக அமெரிக்காவில் பங்கு வர்த்தகம் இதன் மூலமாக குறையுது. இவர் லீடில் போக போக அங்கே வர்த்தகம் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, புள்ளிகள் சரியுது. இந்தியாவிலையும் புள்ளிகள் சரிகிறத பார்க்க முடியுது. ஷாங்காயோட வர்த்தக புள்ளிகளும் வந்து சரியுது. டோக்கியோவோட வர்த்தக புள்ளிகளும் சரியுது. ட்ரம்ப் ஜெயிச்சா ஏன் உலக வர்த்தக நிறுவனங்கள்லாம் ஆட்டம் காணுது? ஏன் பங்கு வர்த்தகம் பாதிக்கப்படுது? இது ஒரு முதல் ரியாக்ஷன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் ஹிலாரியோட பாலிசிஸ்லாம் எப்படி இருந்திருக்கும்னா வந்து ஒபாமா 8 வருஷமாக என்ன பண்ணாரோ அதோட தொடர்ச்சியாக தான் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும். போக போக அது மாறுதல்கள் வரலாம், பட் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாலும் அதே பாலிசி இருக்குங்கிற ஒரு நிலை தன்மை இருந்தது அவங்க வந்தாங்கன்னா. பட் ட்ரம்ப் வந்ததுனால எல்லாமே இப்போ மாறப்போகுது. எல்லாம் இந்த அமெரிக்க பொருளாதாரம், அமெரிக்கா எப்படி வெளியுறவு கொள்கை, அமெரிக்கா மற்ற நாடுகளோட எப்படி பிஸ்னஸ் பண்ண போகுது, எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு நிலையின்மை வந்ததுனால தான் எல்லா மார்க்கெட்டும் வந்து இன்றைக்கி காலையில் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்குது. அண்டு அமெரிக்க மார்க்கெட்டில் பதட்டம்னு வரும்போது அது வந்து மற்ற நாடுகளையும் எளிதாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது தானே அது. இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட ஃப்ளோரிடா, பென்சில்வேனியா, ஓஹியோ, கரோலினா மாதிரியான, விஸ்கான்சின் மாதிரியான டெமோக்ராட்ஸ் ப்ளூ பெல்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள், டெமோக்ராட்ஸ் வெல்லக்கூடிய மாநிலங்கள் ட்ரம்ப்புக்கு மாறி இருக்கிறது. எதனால்? ஏன்னா அந்த பகுதிகள்லாம் வந்து டெமோக்ராட்ஸ் தீவிரமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய பகுதிகள். அவங்க கடந்த 20-30 ஆண்டுகளாக, கடந்த பல அதிபர் தேர்தல்களில் அவங்க அங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள். குறிப்பாக பென்சில்வேனியா மாதிரியான ரொம்ப முக்கியமான கேந்திரமான அந்த பகுதிகள்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த பகுதிகளில் நடந்த கருத்து கணிப்புகள் கூட அங்கே இருக்கக்கூடிய படித்தவர்கள் மத்தியில் கூட ட்ரம்ப்புக்கு பெரிய ஆதரவு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நேருக்கு மாறான ஒரு முடிவு வந்திருக்கிறது. எதை குறிக்குதுன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா, மினசோட்டா, நியூ ஹாம்ஷயர், மிஷிகன், இந்த நாள் வந்து 30-40 வருஷமாக வந்து டெமோக்ராட்டிக் கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டுருந்துருக்காங்க. அவங்க முழுவதுமாக அவங்களோட ஓட்டுகள் எல்லாமே வந்து டெமோக்ராட்டிக் கட்சியில் யார் வந்து அதிபருக்கு நின்னாங்களோ அவங்களுக்கு தான் கிடச்சிருக்குது. பட் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா ஒரு பெரிய அடி ஹிலாரிக்கு, மினசோட்டா, அப்புறம் நியூ ஹாம்ஷயர், மிஷிகன் 4 வந்து ரொம்ப க்ளோஸாக வரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் எல்லாமே க்ளோஸாக இருந்தால் கூட ட்ரம்புக்கு வந்து கிளியர் வெக்ட்ரி. அதில் என்ன இதாச்சுன்னா வந்து முக்கியமாக அவங்க எல்லாரும் கவனிக்காமல் விட்டது என்னென்னா வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு எப்போவுமே வந்து இந்த வெள்ளையர்கள் அல்லாத, அதாவது அங்கே குடியேறினவங்க, அதாவது இந்த ஹிஸ்பானிக் ஓட்டுன்னு சொல்கிறவங்க, அப்புறம் ஏஷியன் ஓட்டு சொல்கிறவங்க, படித்த நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களோட ஓட்டுகள், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட்டு ஒபாமாவுக்கு வந்த அளவுக்கு வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து ஹிலாரிக்கு இந்த தடவை வரல அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது. அதனால் அந்த மைனாரிட்டி ஓட்டு குறையும் போது ட்ரம்ப்புக்கு அவரோட கட்சிக்காரங்க போட்ட ஓட்டுகள் எல்லாமே அப்படியே கிடைச்சதுனால ட்ரம்ப் முன்னணியில் வந்துட்டார் அப்படிங்கிறதா தான் இதை பார்க்குறாங்க. சம்பந்தமூர்த்தி சார் அவருடைய பிரச்சாரத்தில் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அப்படிங்கிறார். இந்த வளங்கள், இந்த வாய்ப்புகள், இந்த பணமெல்லாம் வந்து முதல்ல நம்முடைய வருமானமெல்லாம் முதல்ல அமெரிக்காவுக்கு இருக்கட்டும், அமெரிக்க மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும், அமெரிக்க மக்களுக்கு வந்து அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு தேசியவாதமாக, இது ஒரு பிற்போக்குத்தனமாக வந்து நிறைய பேர், குறிப்பாக ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருக்கிறவங்களே கூட நிறைய பேர் விமர்சித்தாங்க. ஆனால் அது வந்து மக்களை ஈர்த்துருந்துச்சா? கண்டிப்பாக. அதாவது கிராமப்புறத்தில் ரொம்ப கஷ்டப்படுற மக்களை அது ரொம்பவே ஈர்த்துது. அதாவது நகர்ப்புறத்தில்
அதாவது இங்கே வந்து இந்த காலேஜ் எஜுகேட்டட், காலேஜ் நாட் எஜுகேட்டட் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா, காலேஜ் எஜுகேட்டட் மக்கள் வந்து அவங்களுக்கு உலக நடப்பு புரியும். இப்போ எந்த நாடும் வந்து தனி தீவாக இருந்துட்டு அவங்களோட இதை மட்டுமே வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லி குளோபலைஸ்டு வேர்ல்டுன்னு நம்ம சொல்லும்போது எல்லா நாடும் மற்ற நாடுகளோட வந்து பிஸ்னஸுக்கு அடுத்தாப்புல வெளியுறவு கொள்கைக்கெல்லாம் சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கும். பட் ஆனால் அதை படித்தவர்களுக்கு புரிந்தது. பட் ஆனால் படிக்காமல் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து இவர் சொன்ன இவரோட கேட்சி வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தாக்கம் பண்ணுச்சு. அவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடுற அன்னைக்கு பூத்துக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்காங்கங்கிறது கிளியராக தெரியுது இதில். நம்ம இந்த 2016 அதிபர் தேர்தலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். என்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் இப்போ வந்து கிளின்டனுக்கு வந்து 5,91,00,000 வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு. ட்ரம்ப்புக்கு வந்து 5,90,00,000 வாக்குகளுக்கு மேலே வந்து கிடைச்சிருக்கு. அதாவது பர்சன்டேஜ் வைஸ் வந்து இப்போ கிளின்டன் கொஞ்சம் ஸ்லைட்லி மேலே வந்திருந்தாலும் ட்ரம்ப்புக்கு தொடர்ச்சியாக வந்து மாகாணங்களினுடைய ஆதரவு, அதாவது எலக்ட்ரல் காலேஜோட ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் நிறைய மாகாணங்கள், அதாவது வரிசையாக நம்ம எல்லா மாகாணங்களையும் பார்க்கும் பொழுது அதில் அதிகமான மாகாணங்கள் சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது மீண்டும் அமெரிக்கா ஒரு வளமான ஒரு பாதுகாப்பான அமெரிக்காவாக உருவாகும், இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மையா? இப்போ வந்து அமெரிக்கா ஒரு பழைய அளவுக்கு, ஏற்கனவே இருந்த அளவுக்கு ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பலம் மிக்க அமெரிக்காவாக இல்லாமல் போய் இப்பொழுது ட்ரம்பினுடைய இந்த பிரச்சாரம் அந்த மக்களிடையே கை கொடுத்திருக்கிறதா? நீங்கள் பார்த்தவரை, நீங்கள் அங்கிருந்த நண்பர்களுடன் பேசிய வரை அது உண்மையாக தெரிகிறதா? அது ஓரளவுக்கு ட்ரம்ப் வந்து மக்களோட மனதை தொட்டார் அப்படின்னு தான் சொல்ல வேணும். ஏன்னா வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இருந்த அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சியோ, இல்லைன்னா செக்யூரிட்டி, இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நிறைய இந்த உலக நடப்புகள் நிறைய நடந்தது இல்லையா? ஸோ இந்த இரட்டை கோபுர தாக்குதல், அப்புறம் வந்து 2008 பொருளாதார வீழ்ச்சி, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண அமெரிக்கனை கண்டிப்பாக ஆட்டம் கண்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒபாமாவோட 8 வருஷ ஆட்சி காலத்தில் வந்து பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்திருந்தாலும், ஆனால் அடிமட்ட மக்கள் வந்து இன்னும் பொருளாதாரத்தில் கம்ப்ளீட்டாக அந்த இதிலேருந்து ரெக்கவர் ஆகலை. அப்படிங்கும்போது அந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் அமெரிக்காவில் வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சியும் கம்மியாக இருக்குது, நமக்கு செக்யூரிட்டியும் இல்லாமல் இருக்குங்கிற மனநிலை ஒரு சாதாரண அமெரிக்க மக்களுக்கு கண்டிப்பாக இருந்துட்டு இருந்தது. இந்த தேர்தல் நடக்கும்போது சம்பந்தமூர்த்தி சார், நிறைய இடங்களில் யோகா அல்லது வீணை வாசித்தல், இந்த மாதிரியான மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய பல்வேறு கலை நிகழ்வுகளாக நடந்துச்சு. காரணம், ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து மக்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி வந்து இந்திய கலைகள் வந்து அதுவரை பயன்படுற அதே நேரத்தில் இன்னொரு புறம் ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தா இந்தியாவுக்கு செல்லக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் ஓஹியோவுக்கோ பென்சில்வேனியாவுக்கோ வரணும்னு அவர் சொல்கிறார் பிரச்சாரத்தில். அப்போ அதுதான் நடக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த சர்வீஸ் செக்டார் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வருமானம் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்தியர்கள் மீண்டும் இந்தியாவுக்கே வந்து வர வேண்டிய ஒரு சூழல், ஒரு நெருக்கடி உருவாகும். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? இதெல்லாம் நடக்குமா? அதை தாண்டி ட்ரம்ப் இந்தியர்கள் பக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்காருன்னு நம்பலாம்? அவர் வந்து தேர்தல் சமயத்தில் அவர் கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் நிறைய இருக்கும், நம்ம ஊர் மாதிரி தான். ஆனால் வந்து அது நடைமுறையில் அவ்வளவு சாத்தியமாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இது வந்து எல்லா அரசியல்வாதிகளோட சில இதுகள்லாம் வந்தாலும், பட் கம்பெனிகள் வந்து அவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு வரும்போது எங்கே வந்து ஈஸியான அவங்களுக்கு அந்த சர்வீசஸ் கிடைக்குதோ, எங்கே வந்து அவங்களால அந்த சர்வீசஸை பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ண முடியுதோ அந்த இடங்களில் தான் அவங்க போக போகிறாங்க. அதனால் வந்து சில மாறுதல்கள் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார அரசியல் ரீதியான மாறுதல்கள், இந்திய அமெரிக்க உறவில் சில மாறுதல்கள் இருக்கும். பட் ஆனால் பெரிய மாறுதல்கள் அட்லீஸ்ட் இமீடியட்டாக இன்னொரு ஃபியூ இயர்ஸுக்குள்ளே இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. அதுதான் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேரும் நம்புகிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய ஏறத்தாழ நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். ட்ரம்ப் சொன்னது போல தான் மிகப்பெரிய எதிர்ப்பு, கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாக மிகப்பெரிய எதிர்கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ட்ரம்ப் இன்று ஜெயித்திருக்கிறார், அமெரிக்க அதிபராகிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக முக்கியமான அதிகார பலமிக்க ஒரு நாட்டினுடைய அதிபராக, ஒரு மிக முக்கியமான அந்த வெள்ளை மாளிகைக்குள் குடியேறப் போகக்கூடியவரா ட்ரம்பினுடைய குடும்பம் இருக்கிறது. மீண்டும் ஒரு ஏமாற்றமும் கூட. அமெரிக்க வரலாற்றில் ஒரு பெண் குடியரசுத் தலைவர் வருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயத்திற்கு இந்த முறையும் பதில் இல்லாமல் போயிருக்கிறது. நிச்சயம் அமெரிக்காவில் ஒரு பெண் குடியரசுத் தலைவராக வருவதற்கு வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற ட்ரம்புக்கும் வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் 6:30 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம்.